ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ் மோட்டார்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நியூ பிக்கப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை ஃபோர்ஸ் குர்கா நம்ம அரைஞ்ச வண்டி தான். அந்த வண்டியிலே தான் நமக்கு பிக்கப் இப்போ பில்டு பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை BS6 நாம்ஸை பேஸ் பண்ணியிருக்காங்க. OBD டெக்னாலஜி தான் இருக்குது. இதில் முக்கியமாக ஃபோர்ஸுக்குள்ளே ஃபேமஸான ஒரு என்ஜின் 2.6 லிட்டர் FMCR என்ஜின் தான் பயன்படுத்தியிருக்காங்க. டீசல் என்ஜின் தான். ஹால்ஸ் பவரை பொறுத்தவரை 95 ஹால்ஸ் பவர் இருக்குது. டார்க்கை பொறுத்தவரை 250 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ்னு சொன்னோன்னா 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியரில் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நமக்கு ஃபோர்ஸ் கார்கோ கிங்னு முன்னால் ஒரு வண்டி இருந்தது BS4ல். அதுக்கப்புறம் BS6 வந்தோடனே அந்த வண்டியை டிஸ்கன்டினியூ பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபோர்ஸ் குர்காயிலே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பக்காவாக இருக்குது. டாட்டா யோதாக்கு போட்டி அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி பொலேரோ பிக்கப், இந்த ரெண்டுக்குமே டஃப்பான காம்படிஷனாக தான் இந்த வண்டி அமையும். முக்கியமாக இது 4x4 ஆஃப் ரோடு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் மெக்கானிசம் எல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இது நியூ லோடு ஃப்ளாட் லோடு டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் பாடியாட்டு இருக்குது. அதனால் ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக லோடிங் அன்லோடிங் பண்ணதுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்கும். முக்கியமாக இந்த வண்டியில் விண்ட்ஷீல்டை சுற்றி சரௌண்டாக க்ரில் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் இருக்குது. இண்டிகேட்டர் எல்லாமே மேலே வந்துடுது. வீல் ஆர்ச்சிங் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட் வந்துடுது ஃப்ரண்ட் டோரை பொறுத்தவரை. அதே மாதிரி சஸ்பென்ஷன் எடுத்தோம்னா லீப் ஸ்ப்ரிங்ஸ் வழக்கமாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் ஷாக் அப்சர்வரோட வந்துடுது. அப்புறம் இதில் டிஃபரன்ஷியல் லாக் மெக்கானிசம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. G கிளாஸ் லைட்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரக்டு ஃபார் டிஃப்ரெண்ட் கண்டிஷன், ரோட் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைப்பாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஃபியூயல் டேங்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் 53 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 18 கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு சொல்லுவாங்க. க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 3845 kg கொடுத்துருக்காங்க. பேலோடு 2 டன், அதாவது 2000 kgக்கு கொடுத்துருக்காங்க. கிளச்சி சிங்கிள் பிளேட் ட்ரை ஃப்ரிக்ஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஸ்டியரிங் டில்டபிள் வந்துடுது. டயர் 18 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மெயினாக லென்த்து 5355 mm, விட்த்து 1865 mm, ஹைட்டுன்னு பார்த்தோன்னா 2055 mmல இருக்குது. வீல் பேஸ் 3305 mm இருக்குது. டேர்னிங் ரேடியஸ் 6.25 மீட்டர். ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு, ரியர் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 210 mm இருக்குது. லோடு பாடி லென்த்து பார்த்தோன்னா 9 அடி 6 அடி அந்த மாதிரி டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. கிரில் அதே மாதிரி குர்காய்க்குள்ளே எல்லா லுக்குமே இருக்குது. ஃபாக் லேம்ப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பம்பர், இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்குது. வண்டியை பொறுத்தவரை விண்ட் ஸ்க்ரீன் நல்லா இருக்குது. இந்த ஸ்னோர்க்கல் இந்த குர்காய்க்குள்ள ஃபேமஸான ஒரு இது. அது ஏர் இன்டேக் பைப் ஆகும். அது தண்ணி இந்த மாதிரி இடங்களில் போகும்போது ஆஃப் ரோடு கண்டிஷனுக்கெல்லாம் அது எந்த விதத்துலேயும் என்ஜினை பாதிக்காத மாதிரி அமைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்டைலிஷ் லுக்காகவே இருக்குது. வண்டியில் லோடு பாடி எல்லாமே ஹைட்டு குறைவாக ஸ்டைலிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஈஸியாக லோட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இது சரியான ஒரு வண்டின்னு சொல்லலாம். மெயினாக நல்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இந்த மாதிரி வண்டிகள் நல்லாவே மூவிங்கில் இருக்குது. இந்தியாவிலையும் இந்த மாதிரி வண்டிக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நம்பப்படுது. மெயினாக இதில் ஏசி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஏசி தேவைனாலும் அதை பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ண மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக வண்டி பார்க்கும்போது ஒரு தோரணை இருக்குது. ஏற்கனவே கார்கோ கிங்னு ஒரு வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு BS6 வந்த நேரத்தில் தான் அதை டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. திருப்பி இப்போ ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் ரொம்பவே நல்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு வேல்யூபிள் வண்டியை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மார்க்கெட்டில் நல்ல இடத்த பிடிக்கும். கூடிய சீக்கிரம் இது மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. இது டெஸ்டிங்கில் இருக்குது. இப்போதைக்கு வண்டி எல்லாமே தயாரித்தாச்சு. அதில் முக்கியமாக டெஸ்டிங், இதில் இருக்க குறைகள் நிறைகள் எல்லாம் பார்த்து வண்டி சரியான முறையில் இயங்குதாங்கிறத பார்த்த பிறகு தான் இது ஆன்ரோடுக்கு கொண்டு வருவாங்க. கூடிய சீக்கிரம் இந்த வண்டி ரோட்டில் பார்க்கலாம். ஆன்ரோடுக்கு வரும்போது அதோட ப்ரைஸ் ரொம்ப ஒன்றும் இதாக இருக்காது. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கிட்ட இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பொலேரோ பிக்கப்பு, இந்த டாட்டா யோதா அந்த வண்டிகளுக்கு காம்படிஷனாக அமையினால அதுக்கு ரேஞ்சில் தான் இதோட ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் வரும்னு சொல்லுவாங்க. வண்டியோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. என்ஜினை பொறுத்தவரை 2.6 FMCR என்ஜின் பக்காவான என்ஜின். அது ஃபோர்ஸ் ட்ராவலரில் பயன்படுத்தக்கூடிய என்ஜின். அது ஏற்கனவே நல்ல டார்க்கும் இருக்குது. பவர்ஃபுல் என்ஜின்னு சொல்லலாம். மைலேஜும் நல்லா தருது. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா பாடி இதில் கேபின் எல்லாமே பக்காவாக இருக்குது. டே கேபின் தான். இதில் டிரைவர் ஏரியாவிலேருந்து ரியர் லோடிங் ஏரியாவை பார்க்க மாதிரி ஒரு ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பார்த்தோன்னா நமக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நவீன ஸ்டைலிஷான இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா இன்டீரியரில் இருக்கக்கூடிய இதில் முக்கியமாக க்ளவ் பாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.